ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நீங்கள் வீட்டில் இருக்க இட்லியை மிச்சம் மீதிலாம் கீழே போட்டுறாதீங்க. எடுத்து பத்திரப்படுத்திக்க. மிச்சம் இட்லி இருந்துச்சு. சரி, அதுக்கு என்னால் ஒன்று பண்ணுவேமே அப்படின்னு சொல்லி என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான். ஈவினிங்கு வந்த உடனே அவனுக்கு அப்பா எதனாலும் பண்ணித்தாங்கப்பா அப்படின்னா. சரி போடுறா தம்பி, ஒன்று பண்ணித்தரேன்டா அப்படின்னு. என்னன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டேன். பொறுப்பா நான் பண்ணினதுக்கப்புறம் நீ பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு இட்லி அப்படியே 2 பீஸ் பீஸாக வெட்டிட்டு இங்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அப்படியே பொரிச்சு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக வந்துச்சு. பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கும்போது பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கிடையில் இந்த பக்கம் ஒரு கடாயை எடுத்து வச்சு இட்லி பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஒரு கடாயில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி இருந்துச்சு. அதை போட்டு கடுகு போட்டு புதினா மல்லியில் போட்டுக்குங்க. நீங்கள் புதினா மல்லி போட்டு அப்படியே வதக்கி எடுத்துகிட்டு குடமிளகாய் நான் போடல. குடமிளகா நீங்கள் இருந்துச்சுன்னா குடமிளகா போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லா செம்மையாக கூடும். வரமிளகா 2 மிளகா போட்டுக்கிட்டேன். போட்டு தக்காளி உள்ளே கொட்டி அப்படியே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு, சிறிது மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, டேஸ்ட்டுக்கு மட்டன் மசாலா போடணுன்னா போட்டுக்குங்க, இல்லை சிக்கன் மசாலா போடணுன்னா போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதை போட்டுக்குங்க. இல்லை மீன் மசாலா கூட போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட் மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டுக்குங்க. இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா இருக்கும், எல்லாம் கலந்துருக்கும், அந்த மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு பிரட்டி எடுத்துக்குங்க. அப்புறம் ரெடியான இட்லியை தூக்கி உள்ளே போட்டு கபார்னு ஒரு கொட்டுங்க. அவங்கள ஒரு பிரட்டுங்க. மேலாக சால்ட்டு போட்டு தூவி விட்டு முடிச்சுட்டு டொமாட்டோ சாஸ், கொஞ்சம் காரமாக டொமாட்டோ சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிங்க. சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றி அவங்களெல்லாம் பிரட்டி நல்லா பிரட்டிடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிங்க. டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவைன்னா வேணாம் விட்டுறலாம். அதை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இலையை எடுத்து வச்சு அதில் அப்படியே சர்வ் பண்ணி மயனஸை ஊற்றி அப்படியே ஸ்பூனில் தொட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லியா? என் பையனை கொடுத்தேன். இது என்னப்பா இப்படி இருக்குண்ணா? இட்லிடான்னு. அப்பா என்னப்பா நீங்கள் இட்லின்றீங்க? ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா, உருளைக்கிழங்கு ஸ்ப்ரே மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா, செம்மையாக இருக்குப்பா அப்படின்னா. சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை இட்லி தான்டா, என்ன நம்பவே மாட்டேன் என் பையன். இட்லியே இப்படியாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனால் சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. அடுத்த வீடியோவை அடுத்து பார்க்கலாம். வேறு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, பாய். இங்கே பாருங்கள் என் பையன் எப்படி சாப்பிட்றான்னு. அப்படியே மயனஸை தொட்டு மாட்டுக்கு அடித்து வெளுத்து கட்டுறான். டேஸ்ட்டாக இருக்குப்பா ஆன்றான். இட்லினா நம்பவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் நம்பவே இல்லை. சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் நம்பலை. எப்பா உண்மையாக சொல்லுங்கப்பா, நான் சொல்லவே இல்லை, இட்லி தான்டான்னு சொல்லிட்டேன். பாய்.